பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில் சிந்திக்கக்கூடியதாக தெரிந்துள்ளதான வேத வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். எசேக்கியேல் 36:26. ப்ராஃபட்ஸ் எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு நவமான இருதயம். நவமான என்று நவம் என்று சொன்னால் ரெண்டு அர்த்தங்கள் தமிழிலே உண்டு. நவம் என்றால் 9 என்று அர்த்தம். நவம், நவமான பாஷை, நவமான கனிகள் என்று சொல்வார். நவம் என்றால் புதிய. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல உங்களுக்கு நவமான புதிய இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுத்தேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த இருதயம் இருக்க, இந்த இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த இருதயத்தில் ஒரு மாறுதல் வேண்டும். இந்த இருதயம் கல்லான இருதயமாக இருந்தா, கடினப்பட்ட ஒரு இருதயமாக இருந்தா எதையுமே ஏற்றுக்கொள்ளாது. எதையுமே எரிசாது, ஏற்றுக்கொள்ளவே கூடாது. எவ்வளவு உடங்கல கடப்பாறை வச்சு குத்துறாலும் கூட, நீ சொல்லுது நான் பண்ணல, நான் அப்படித்தான், நான் இப்படித்தான். நேரத்தில் ஒரு சகோதரிட்ட நான் பேசுறேன். அவங்க அந்த செக்கப் முடிச்சு அப்படிங்கிற வெளியில வரும்போது தேங்க்ஸ் சொன்னாங்க. நான் சொன்னேன், அவங்களை கூப்பிட்டேன். அப்போ அவங்கள என்ன யாருன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொல்றாங்க, என்னுடைய பிள்ளைகள் 2 பொம்பளை பிள்ளைகள், ஒரு பிள்ளை தூக்கு போட்டு செத்து போச்சு, இன்னும் ஒரு பிள்ளை இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே உங்க பேர் என்னன்னு கேட்டேன், நீங்க யாருன்னு கேட்டேன். அப்போ அவங்க ஒரு குறிப்பிட்ட நபருடைய வீட்டுக்கு மேல இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், அவனே அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க மகளுக்காக சொன்னாங்க, நான் சர்ச்சைக்கு மட்டும் வர மாட்டேன், நான் வர மாட்டேன், அது எனக்கு பழக்கம் கிடையாது, அது எனக்கு வேண்டாம், அது எனக்கு வேண்டாம். அவன் ஒன்றும் சொல்லல. உங்க மகளுக்காக யார்கிட்ட சொன்னாங்க, அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிவிட்டேன். என்ன சொல்லிவிட்டேன்? அவங்கள வர சொல்லு, சர்ச்சைக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அத ஏற்கனவே சொல்றது, அத மனசுல அவங்களுக்கு அது நல்லா தெரியும். சொன்ன வார்த்தை, எங்க பரம்பரையே நாங்க அந்த கால் வைக்க மாட்டோம். யாரு கால் வைக்க சொன்னா? எவ்வளோ அப்படியே இருக்கு போட்டோம். எது இருக்க ஒண்ணும் அப்படியே இருக்கு போட்டோம். நம்ம அப்படி போனோடனே சொன்னேன், இவ சாவு வரை அவருக்கு சாப்பாடு வேணும்னா அந்த மகா எடுக்கணும். கல்யாணம் பண்ணி போயிட்டு அப்படின்னா இவ ஒண்ணு இல்லை, பாத்தீங்கல்ல, அதுக்கு சாப்பாடு போடுறதே இப்போ மகன் சாப்பாடு போட்டுருக்கா. பிரயோஜனம் இல்லாத வாழ்ந்துக்கிட்டு தாங்கிட்டதுக்கு இல்லாம பிள்ளைகள் இருக்கு. ஏற்கனவே ஒன்று தூக்கு பிடிச்சது போயிடுச்சு. அடுத்து நான் வேற லெவலில் பேசணும் அப்படின்னு இருக்கேன். நீ இதுவரை கும்பிட்ட தெய்வம் உனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்கலாம்னு பார்த்தேன். அதுக்குள்ள ஓடிட்டான். அதுக்குள்ள எல்லாம் அப்படியே இருந்து போட்டு போயிட்டான். ஓ, யார் வேண்டாங்க? எப்படிப்பட்ட இருதயம் பாருங்க, கல்லான இருதயம். இந்த கல்லான இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்வாராம்? சதையான. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்திற்கு வாசிப்பாங்கன்னா அது சொல்லப்படுது, எல்லாவற்றையும் பார்க்கணும். எப்படி? எல்லாவற்றை பார்க்கிறோம் இருதயத்தை
பார்த்தா எப்பா பரிசுத்தவான். வேற சில நேரத்தில் அந்நிய பாஷெல்லாம் பேசுவாங்க. உள்ளம் இருதயம் கேடுள்ள இருதயம், வஞ்சிக்கிற இருதயம், எப்படி கெடுக்கலாம், யாரை கெடுக்கலாம் சிந்திக்கக்கூடிய இருதயம், திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான, திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? யாருதான் அறிவாரு சொல்லுங்க? இருதயத்தை பார்க்கிறவர் யாரு? மனுஷனா யார் பார்க்கிறாங்க? முகத்தை பார்க்கிறாங்க. கர்த்தரோ சொல்லுங்க, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அடுத்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தராகிய நானோ ஒவ்வொருவருக்கும் எப்படிபடி ஒவ்வொருவருக்கும் அவனவன் வழிகளுக்கு செய்கையின் பலன்களுக்கு தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறான். நீ என்னைக்காவது உன் உள்ளத்தை நீ சோதித்து பார்த்திருக்கியா? நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எப்படிப்பட்ட நபரா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், நம்மளால எப்படி குடும்பம்லாம் கெட்டு குட்டி சோறாக போயிட்டு இருக்கு, நம்மளால எப்படி குடும்பம் சமாதானம் இல்லாம காணப்படுது, சிந்திக்குப்பா. அவ்வளவு செய்துட்டு வெளிய பக்திமானா பரிசுத்தமா இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறான், உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறான். இப்ப நம்ம வசனத்துக்கு வருவோம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடு. இந்த வசனத்துக்கு அப்படி கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயும் ஒரு வருஷத்துக்கு பின்னாலேயும் நம்ம போனோம்னா அதுல ஒரு செய்தி. முந்தின வசனத்தை பாருங்க. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். எப்பொழுது அப்படின்னா அவங்க சொல்லப்படுகிறது 22ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்த குலைச்சலாங்க, தன்னுடைய ஜீவியத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படி இருந்தது. அதனால ஆண்டவர் பலவிதமான கேடான காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்தார், பலவிதமான தண்டனைகளை கொடுத்தார், பலவிதமான சிறையிருப்புகளை கொடுத்தார். 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க. ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த பிரஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன் சொல்றார். என்ன செய்கிறார்? ஒவ்வொரு கல்தையருக்கு எல்லாம் இந்த ஜனங்களுக்கு என்ன செய்து ஆளுநர் சிறைப்படுத்திக் கொண்டு போ, வெட்டி கொண்டு போ, பிள்ளைகளை நாசப்படுத்து. ஆண்டவர் விட்டுட்டாரு. வேற இஸ்ரவேல் ஜனங்கள் தான் நேசித்த ஜனங்கள். காரணம் என்ன? இஸ்ரவேலின் தேவராகிய கர்த்தரை இவங்க என்ன பண்ணிட்டாங்க? பரிசுத்த குலைச்சலாக்கிட்டாங்க. பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை. வெளிப்பக்கம் தான் என்னது? எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன். செய்கிறது பூரா பலவிதமான கிரியைகள், மோசமான கிரியைகள். அது நீங்க அந்த அதிகாரத்திற்கு ஆரம்பத்துக்கு வாசமா தான் தெரியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். எப்போ? நான் உங்களை பிரஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசத்திலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அந்த 23ஆம் வசனத்தில் சொன்னார், பிரஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்த, முதல்ல என் நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். ஏன்னா நீங்க என் நாமத்தையே கருதுறீங்க, என் நாமத்தையே பரிசுத்தமான நாமத்தை நீங்க பரிசுத்த குலைச்சலாக்கிட்டீங்க. மற்ற ஜாதிகளுக்கு முன்பாக என்னுடைய நாமத்தை நீங்க என்ன செஞ்சாங்க? பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டீங்க. இங்க ஒரு கும்பிடு, அங்க அப்புறம் அதுக்கு முன்னால கும்பிடு, இங்க ஒரு ஆட்டம், அங்க ஒரு ஆட்டம், பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டீங்க. நம்முடைய வாழ்க்கை சாட்சி இல்லாத ஜீவிதம். அதுதான் சொல்றாரு. சொல்கிற பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது பிரஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். முதல்ல ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார்.
நான் பரிசுத்தர். அப்படி வெளிப்படுத்திட்டு தான் நான் உங்களை பிரஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசத்திலிருந்து சேர்த்து உங்களை உங்க சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் இதெல்லாம் இருக்கிறாரு, எல்லா வாங்க பண்ண சேர்ந்த அசுத்தமான காரியங்கள் அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி. விக்கிரகம் சாதாரண என்ன இருக்கிறோம்? நரகலான விக்கிரகம், ஒரு சரித்திரமே இல்லாத விக்கிரகங்கள், ஒரு தெய்வமே இல்லை. மனக்கட்டை பைபிள் இருக்கு, வசனங்கள். மனக்கட்டை எடுத்து ஒரு தச்சன் செய்யறான், சாமி. ஒரு கல் எடுத்து சிப்பாச்சாரி செய்யறான், சாமி. செய்யும்போது பார்த்தா கால் அதுக்கு மேல வச்சுக்கிட்டு கோமணத்தை கட்டிட்டு அதுக்கு மேல உட்காந்துக்கிட்டு செதுக்குவான். பார்த்துருக்கீங்களா? இந்த கல் அப்படியே கிடக்கும். இவன் இப்படி போனோடனே அப்படி ஒரு நாய் வந்து சொட்டு 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 சொன்னு அது அது வேலையை பார்த்துட்டு காமிச்சு வேணும். அது தெய்வம். ஜீவனுள்ள தேவன் அப்படி ஆகுது. சத்தமா விசுவாசிக்கிறவங்க சிலருக்கு காட்டலாம். அங்க அப்படி ஆடுவோம், இப்படியும் ஆடுவோம், வாயுந்தரங்க மாட்டோம். இப்படிப்பட்ட உங்க கல்லான இருதயத்தை தான் ஆடுவேன். ஒட்டைப்பேன் அதை சதைக்குள்ள இருதயமா மாற்றுவேன். அவர் சொல்றாரு, எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாகவே நீங்கள் சுத்தமாவீர்கள். சுத்தமாக்க விடும். இப்படி சுத்தமாக்குனா உங்களுக்கு என்ன செய்வ? நாமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பே. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்தார் சொல்ல. யாருடைய ஆவி இருக்கணும்? கர்த்தருடைய ஆவி இருக்கணும். எங்கேயோ யாரோ ஏதோ ஒரு ஆவி, அந்த ஆவியை பிடிச்சு வந்து நம்ம பரிசுத்தாவில நடந்துட்டோம். அவங்க சொல்றது மாதிரி அப்படி கையை தட்டிக்கிட்டு உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அது நல்ல ஆவியானவர். ஆரோனின் சர்ச்சின் மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலத்துக்கு ஒப்பான ஆவியானவர். அந்த ஆவியானவர் உனக்குள்ள வந்தா இருதயம் சுத்தமா இருக்கும். சுத்தமா இருக்கும். எல்லாரையும் வாழ வைக்கும். அந்த இருதயம் அந்த அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருந்துன்னா உன் குடும்பத்தை வாழ வைக்கும். குடும்பத்தில் சமாதானம் கொண்டு வரும், சந்தோஷம் கொண்டு வரும். அதுதான் சொல்லுது, கல்லான இருதயத்தை உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வசனம் தான். என் ஆவியை உங்கள் உள்ளத்திலே வைப்பேன். அல்லேலூயா. அப்ப அவர் நம்முடைய இருதயத்தை மாற்று முதல் ஆபரேஷன் அப்படி ஆண்டவர் பண்ணாரு. முதல் யாருக்கு பண்ணாரு? ஏவாளுக்கு வேணும் அப்படின்னா ஆகாம ஆபரேஷன் பண்ணி விழாவிற்கு உரிமை எடுத்தாரு. முதலாக ஆண்டவர் எழுத கொடுக்கிறாரு. ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று என்ன இன்ஜெக்ஷன்? அம்னிஷியாவா? மயக்கம் இன்ஜெக்ஷன் போட்டா என்ன செய்வாங்க? ஒண்ணுமே தெரியாது. அந்த காலத்துல மயங்கிடுவாங்க. இந்த காலத்துல அப்படி கிடையாது, மறந்து போகும். நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்மளுடைய எல்லாம் உருவுதான், கிட்னி உருவுதானா, லிவர் உருவுதானா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு மறந்து போகும். அவன் அறுக்கிறது கூட எழுதியலாம். நம்ம அப்படியே டிவியில பார்க்கலாம். இப்போ உள்ள காலம் ஒவ்வொரு பாட்டையும் அப்படி வெளியில எடுத்து வைப்போம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓஹோ, இதுதான் என் இருதயமா அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கை நம்மை ஆபரேஷன் பண்ணி மாற்றுகிறவர் கர்த்தர். ஒரு அறிவை சொல்லுவோமா? அவருக்கு கொடுக்கணும். அவருக்கு கொடுக்கணும். உன்னுடைய வாழ்க்கை மாறணும்னா நீ செத்து போகணும். ஐயோ, என்ன பாஸ்டர் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. கோதுமை மணியானது வேதவர்களுக்கு கோதுமை மணி
கனியானது நினைத்து நிலத்தில் விழுந்து செத்தாருடைய என்ன செய்யாது? பலம் தராது. பலனுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா நம்மளிடத்துல அப்படிப்பட்ட மறித்த வாழ்க்கை எதுக்கு? பாவத்துக்கு. செத்துவாங்க சொன்னோடனே ஐயோ என்ன போய் சாவுன்னு சொல்லிட்டாரு. சிலவங்க எந்திரிச்சு ஓடிலாமா பாடிக்கலாம், உனக்கு செத்தே போயிடுவேன், அது வேற சாவு. ஆண்டவர் சொல்லக்கூடிய வாழ்க்கை ஜீவிதம் உனக்கு எப்படி இருக்கணும்? பிரகாசமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், கனி கொடுக்கும் வாழ்க்கையா இருக்கணும். கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தாரோடைய அது என்ன செய்யாது? பலம் தராது. பிள்ளைகள் பெரிய பணக்காரன், பெரிய பணக்காரன் எல்லாத்தையும் வளர்த்தான். பூனை, விதவிதமா பூனைகள், கிளிகள், பேரட்ஸ், அது இது எல்லாம் வளர்த்தான். அது கடையில் ஒரு ஆசை, ஒரு பண்ணிய எடுத்து வளர்க்கணும். ஒரு பண்ணியை எடுத்தான், நல்ல வெள்ளை பண்ணி. அதை எடுத்து இவன் என்னதான் சோப் போடுவானோ, இவன் என்ன டவல்லாம் யூஸ் பண்ணுவானோ, அதை கழுவி குளிப்பாட்டி பாத்ரூம்ல இருந்து அப்படியே இது பண்ணி இவன் என்னெல்லாம் அடிப்பானோ அப்பளம் அடிச்சு அவன் பெட்டிலே கொண்டு வந்து அவன் கூட படுத்து வச்சிருந்தான். அதுக்கு அந்த தாள செயின் போட்டு அப்படி வாக்கிங் போகும்போது அப்படியே கூட்டு போனான், அப்படியே கூட்டு போனான். அவ்வளவுதான். ஒரு சாக்கடை பார்த்தது, இவனை விட்டுட்டு இப்படி போய் நேரா போய் கோஷமா வளர்த்தான், ஆசையா வளர்த்தான், தனக்குள்ள எல்லா மகிமையும் அதுக்கு கொடுத்தான். எங்க போய் விழுந்தது? சாக்கடையில் போய் விழுந்துச்சு. ரொம்ப அர்த்தம் இருந்தாலும் சாக்கடையில் விழுந்துச்சு. போய் மலைபடியான போயிடும். எல்லாரும் சொன்னாங்க போட்டுவியா, அது போட்டு போயிடுச்சு இல்லையா, போட்டோம் எப்படி நாசமா போட்டோம். இவனுக்கு இல்லை, இன்னொரு தடவை பிடிச்சு கூட்டு வந்து மறுபடியும் அழிஞ்சிருந்தது. மறுநாள் கூட்டு போனா மறுபடியும் நீருடைய வாழ்க்கை இப்படிதான் நடக்கும். எவ்வளவுதான் பிடிச்சு போட்டு வந்து சோப் போட்டு கழுவி வசனத்தால வார்த்தையால இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு இங்க வந்து உட்கார்ந்தாலும் எங்க வருது? பழைய வாழ்க்கை, பழைய ஜீவனம் ஏதாவது வருது. எப்படியாவது போய் மாறணும். படி மாறல. எப்போதும் போல வெட்டரி டாக்டர் வந்து இருக்கிறாரு. அவர் வந்தா இவருக்கு இந்த பணக்கார முகத்துல ரொம்ப சந்தோஷம் இருக்கும். எல்லாம் அங்க வளர்க்குற எல்லா உயிரினங்களையும் பார்த்து எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் அவர் கொடுப்பாரு. அன்னைக்கு இவர் ரொம்ப சோகமா இருந்திருக்காரு. அப்ப அந்த டாக்டர் கேட்டுருக்காரு, என்னையா ரொம்ப சோகமா இருக்கீங்க? ஏன் நான் ஒரு பள்ளிக்குட்டி வளர்த்தேன், அதுக்கு யான் டவர் கொடுத்தேன், யான் சோப்பை கொடுத்தேன், யான் ஷாம்பு கொடுத்தேன், எல்லா செல்லும் கொடுத்து எப்படி பண்ணேன். கடைசியில நான் இப்படி போனா அதை எடுத்துட்டு போய் சாப்பிட்டு போய் அவர் சொன்னாராம், பண்ணி அவருடைய இருதயம் அதுக்கு என்ன செய்யலாம்? ஒருவேளை இந்த இருதயத்தை எடுத்துட்டு ஒரு ஆட்டுடைய இருதயத்தை அதுக்குள்ள வச்சா எப்படி இருக்கும்? பன்னியுடைய இருதயத்தை எடுத்து ஒரு ஆட்டு இருதயத்தை வச்சா இருக்கும். நிச்சயமா ஒரு மாற்றம் வரும். அப்போ உருவம் வந்து பண்ணியா தான் இருக்கும், உள்ள எப்படி இருக்கும்? ஆட்டுக்குட்டி போல சாக்கடையில் போய் விடாது. நம்முடைய ஆண்டவர் அப்படிதான். உன்னையும் என்னையும் பண்ணியை விட கேவலமா வாழ்ந்த நம்ம தேடி வந்து அப்படி பரிசுத்த ரத்தத்தாலே நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மளை எப்படி மாற்றிருக்கிறாரு? அப்படி பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். ஒரு ஆட்டுக்குட்டியாக நம்மை நேசிக்கிறார். நாம கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட உண்மையான பிள்ளைகளா இருந்தா நம்ம எஜமான் கூட ஒழுங்கா படுத்துறோமோ, எஜமான் எங்கெல்லாம் கூட்டு வர்றாங்கெல்லாம் ஒழுங்கா போவோம். அவன் சொல்ற ஆடு தன் எஜமானுடைய சத்தத்தை கேட்டு ஆடுபடியா இருக்கும்.
அவன் போயிட்டு இருக்கும்போது இது பின்னாலேயே போகும். சாக்கடை பார்த்தா போய் விடுமா? விழாது. உன்னையுமே அப்படிதான் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். உருவம் பழைய பண்ணிதான், உள்ளம் மாற்றப்பட்ட இருதயம். ஒரு அலையில சொல்லுங்களேன். கஷ்டமா இருக்கோ? நான் என்ன சொல்லிக்கிறேங்க, நீங்களாம் சுத்தவாங்க, பரிசுத்தவாங்க, மாறாதவங்க. நான் என்னை ஆண்டவர் மாற்றி இருக்கிறேன். வேலையில சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, சாக்கட வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு, மாற்றமான வாழ்க்கை. உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்த ஆண்டவர் என்னை இன்னைக்கும் உங்களுக்கு மத்தியில் போதகராக நிறுத்தி இருக்கிறார். வேலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன்னா மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கெட்ட குமாரன் கதைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, லூக்கா 15 அதிகாரத்துல. கெட்ட குமாரன் நல்ல குமாரங்க தான். 2 பிள்ளைகள், அவங்களுக்கு 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளை இளையவன் என்ன செய்தான், அப்பா என் சொத்தை பிரிச்சு கொடுங்க, நான் என்ன செய்தேன், அவங்களுக்கு நான் ஓடிக்கிறேன், இனிமெல்லாம் உங்க கூட, இனிமெல்லாம் உங்க கூட வாழ்க்கை, இனிமெல்லாம் நான் போறேன். போயிட்டான், எல்லாத்தையும் வாரி சொல்லிட்டு போயிட்டான். கொஞ்ச நாள் போன தேசத்துல வெளிநாடு போயிட்டான். வெளிநாடு போய் தப்பு பேச்ச கேட்காது. வெளிநாடு போய் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அந்த தேசத்துல பஞ்சம். கடையில ஒரு மனுஷன் போய் அவன் என்ன செய்வானா, தஞ்சம் அடைந்தான், ஒண்டி கொண்டான், அண்டி கொண்டான். 15 அதிகாரத்துல நீங்க லூக்கா நீங்க எடுத்தீங்கன்னா அந்த வார்த்தை அப்படிதான் வரும். என்ன என்னதான் ஒட்டி கொண்டான். ஏதோ ஒரு மனுஷன், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் அங்க பண்ணி தான் வளர்த்தான். இவனை பண்ணி வளர்க்க இது பண்ணான். தவக்கம் வீட்டுல ஒரு ராஜா மாதிரி, ராஜகுமாரன் மாதிரி, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக இருந்தவன் இந்த தூர தேசத்துக்கு போய் பண்ணி மேய்ச்சிக்கிட்டு அங்க இருந்தான். பஞ்சாயத்து பேசி இந்த பன்னிகளுக்கு, இவருக்கு பசி, இந்த பன்னிகளுக்கு போடக்கூடிய அந்த தவிட்ட கூட இவன் என்ன சாப்பிடுறதுக்கு ஆசையாக இருந்தான். வேதவசனம் அதுல பாத்தீங்கன்னா 16வது வசனம், அப்பொழுது பன்னிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவரும் அதை அவனுக்கு எரிஞ்சல ஒருத்தன், அவன் முதலாளி கொடுக்க, வேற எவ்வளவு கொடுக்கல. அடுத்த வசனம் சொல்லுங்க, அடுத்த வசனம் அதிகமாக அவனுக்கு புத்தி தெளிக்கப்படுது. இந்த புத்தி எப்ப தெளிவு தெரியுமா, சீர்கெட்டு உடைச்சி சரீரம் எல்லாம் கெட்டு ஐசியூல போய் அட்மிட், சிலவங்க ஐசியூல போய் அட்மிட் ஆனாலும் கூட மாறாதவங்க இருக்காங்க, அது வேற. ஐசியூல அட்மிட் ஆகி அங்க அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்து பார்த்துக்கோங்க, நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், இனிமே அப்படின்னு கையை காமிச்சு அனுப்பக்கூடிய எத்தனை டாக்டர். கடந்த 3 நாளைக்கு முன்னால ஒரு பாஸ்டருடைய தம்பியை குறிச்சு அவர் அந்த பாஸ்டர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் ஜிம்பாடி, ஜிம்ல ஜிம்பாடி ஜிம், அந்த ஜிம்ல அவன் ட்ரெயினர். நீ படிக்க போகிற உனக்கு அவன் ட்ரெயினர் ஆனோம்னா அவன் ஒன்றை விட பலசாலியா இருந்தா தான் அவனுக்கு ட்ரைனிங் பண்ண முடியும், தூக்கி காமிக்கணும். அப்படி இல்லாம இதை தூக்க வீட்டில் அவன் இப்படி நின்றுட்டு இருக்காது, தூக்கி காமிக்கணும். அப்படிப்பட்டவன் குடிச்சு குடிச்சு சரீரம் லிவர் டேமேஜ் ஆகி போயிடுச்சு, போயிடுச்சு. உழைச்சல் காலத்துல, சம்பாதித்த காலத்துல ஒன்னும் ஒரு பைசா கூட பாசம் இதெல்லாம் மூத்தது, இதெல்லாம் மூத்தது, ஒரு பைசா சாப்பாடு கூட வரணும், வந்து திங்க வேண்டியது போக வேண்டியது, திங்க வேண்டியது போக வேண்டியது. அங்க போய் சம்பாதிக்க ஒரு பைசா வீட்டுக்கு வந்து விடாது. உடம்பு சகோதரி இருக்காங்க, உடம்பு சகோதரன் அவனும் விடுதான், அவனும் அவர் போயிட்டு ஒன்று அவனும் அப்படிதான், அவனும் இன்னைக்கு. அப்போ ஒரு நல்ல குடும்பம், நல்ல குடும்பம்
இவரும் ஆரம்பத்தில் நல்லா இருந்தாங்க. பிள்ளையா இருக்கும்போது நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு எப்படி போயிடுவாங்க பிள்ளைகள், அவங்களுக்குள்ள பிசாசு வருது. இந்த மாதிரி தான் பண்ணிக்கு வைக்கிற தவறு கூட கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு இதில் போயிருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அப்படி ஆகி போச்சு. இப்போ ஜிம்முக்கு போய் என்னத்தையும் தூக்க முடியுமா? வேலையும் போச்சு, எல்லாம் போச்சு. இந்த பாசு அவரை கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்க 10 நாள் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. பெங்களூர்ல இல்லை, எல்லாம் பெங்களூருக்கு வரக்கூடிய ஒரு இடம் தான் கேஜிஎஃப். இந்த கேஜிஎஃப்ல மைண்ட் செட் வேலை பார்த்த ஒரு டாக்டர், அவரை தேடி இங்கிருந்து போயிருக்காங்க. நல்லா யோசிப்பாங்க. எல்லாரும் அங்கிருந்து இருந்து தான் வருவாங்க இல்லையா? இப்படிதான் இருக்கு பெங்களூர் பட்டம். பெங்களூர் பட்டத்துக்கு அங்கே போனாரு. அந்த டாக்டர் நான் இப்படி மூஞ்ச பாரு, ஸ்கேன் மூஞ்ச பார்த்தா தெரியல, இந்த மூஞ்ச பார்த்தா தெரியல, உள்ள முடிஞ்சு போயிடுச்சு. லிவர் சுவரி முடிஞ்சு போயிடுச்சு. ஐயா 30 லட்சம் ரூபாய் செலவாகும். உங்களில் யாராவது ஒரு எழுதினவனுக்கு என்ன கொடுக்கணும்? லிவர் கொடுக்கணும். 30 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்பிளண்ட். மாசம் அதை பராமரிக்கிறதுக்கு சில ஆயிரங்களுக்கு மேல முடியுமா? முடியாது. யார் காசு முடியாது. ஏதாவது செய்யுங்க. 10 நாள் டேப்லெட் எடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு நினைப்பாங்க. 10 நாள் டேப்லெட்ல 3 நாள் போட்டவர்கள் பார்த்தா அவங்ககிட்ட ஒரு பெரிய மாறுதல். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு? பாஸ்டர், நான் இப்போ 10,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன். ஒரு பைசா கூட அவர் சாப்பாடு கூட தந்ததே கிடையாது. ஆனால் இப்போ நான் செலவு பண்றேன். மாறுவானாலும் நான் எதிர்பார்த்துக்கிறேன், மாறுவானாலும் எதிர்பார்த்துக்கிறேன். பிழைப்பானா அப்படிங்கிறத விட ஒரு மாறுதல். செத்து பிழைக்கணும். அந்த சாவு பாவத்துக்கு செத்து மீதிக்கு பிழைக்கணும் எதிர்பார்க்கிறார். இதை இப்போவாது சொல்லாரு. 2 பிள்ளைகள் அந்த இளைய மகன் திருப்பி வரும் பொழுது அவன் சொல்றான், நான் எழுந்து தவப்பனத்துக்கு போய் தவப்பனை பரத்துக்கு விரோதமா உமக்கு முன்பா பாவம் செய்த பாவத்தை அவன் உணர்ந்த பொழுது, அவன் தவப்பனத்துக்கு வரும் பொழுது தவப்பை என்ன பண்றான்? அவன் என்ன சொல்றான்? குமாரன் தவப்பனை நோக்கி, தவப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பா பாவம் செய்தேன், இனிமேல் உடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தேன் அல்ல என்று சொன்னான். 21 வசனம், 15, 21, 22 வசனம் சொல்கிறது, அப்பொழுது தவப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வசனத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னான். என் குமாரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர் தந்தான். ஒரு அலையில சொல்லுங்க. 15, 24 சொல்லியிருந்து, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படப்பட்டார். ஒரு அலையில சொல்லுவோமா? மாறுதல் வேண்டும். மாறுதல் அது எங்க வேணாலும், நீ தூணுக்கு முன்னால வேணாலும் ஒழிச்சு, எங்க வேணாலும் கர்த்தருடைய கண்கள் உன்னை எல்லாமும் பார்த்துக்கிட்டே இருக்கு. நீ முகத்தை காமிக்க வேண்டாம், உட்கார்ந்துருக்கு யாரும் தெரிய வேண்டாம், ஒழிச்சு சர்ச்சைக்கு வந்து உட்கார வேண்டாம். உன்னை பார்க்கிறார், எங்க போற எங்க வார, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லவரை தீவரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் கர்த்தருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. கண்களுக்கு முன்பாக எல்லாம் எப்படி இருக்கிறோம்? நிர்வாணமாயும் வெளியிறக்கமாயும் இருக்கிறோம். இவரே 4:11 சொல்லுகிறார். மறைச்சிடலாம், பாஸ்டருக்கு மறைச்சிடலாம், குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கூட மறைச்சிடலாம். கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக இருக்கவே முடியாது. நீ இருட்டில் செய்தாலும் சரி, நீ வேற எங்க போய் என்ன பாவம் செய்தாலும் சரி, மறையான இருக்கிற வழியை ஆண்டவர் வெளிக்கு கொண்டு வருகிற கர்த்தர். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. வாழ்க்கையை அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறது. ஒரு அலையில சொல்லுமா சொல்ல, என் உள்ளங்கையில் வளர்ந்திருக்கிறேன், எங்க போனாலும் நான் அப்படி பார்த்துருக்கேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா.
உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நினைச்சுக்கோ. ஆண்டவரை தேடு, இருதயமாக. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுத்து, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கட்டளையிடுவேன். நாம் அப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும். புதிய அபிஷேகம், புதிய கிருபை. அப்படி இல்லைன்னா பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சருக்கு மேட்டிமை அடைவான். இருதயத்தில் ஒரு மேட்டிமை வந்தது. அவன் குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, நான் 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, புல்லை போல, மாடுகளை போல புல்லை மேய்ந்தான். யாரு? ஹலோ, யாரு? சத்தமா? அவன் யாரு? ராஜா. ராஜா சிங்காசனத்தில் அப்படி கம்பீரமா உட்கார்ந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு 9:5-8 தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை வைக்கிறார். மேட்டுமையானவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தாராம் சொல்லுங்க. சோத்திரம். 1 பேதுரு 5 பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறான். அவனுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. ஹலோ, நல்ல கேளுங்க. சில சத்தியங்கள் முடிக்கணும்னு நினைச்சாலும் வருது. நேபுகாத்நேச்சருக்கு அவன் கண்ட சொப்பனத்துக்கு தானியேல் உடைச்சு சொல்லிட்டான். ஆண்டவரே அப்படின்னு அவன் கேட்டப்போ அவன் சொன்னான், யாரு? நேபுகாத்நேச்சர் சொன்னான், வேற யாருக்காவது தெரியுமா உமக்கு வந்திருக்க நடக்கக்கூடிய சொல்லுங்க, நீர் என்ன செய்யும்? மாற்றப்படையும், ஏழை கூட உண்மையா வாழும், கடவுளுக்கு ஒருத்த ஆளா மாறும். நீ அப்படி இல்லை அப்படின்னா, மேட்டுமையா இருந்தா, பெருமையுள்ளவனா இருந்தா, நினைஞ்சு மாடு மாதிரி புல்லமே கழுவுடைய அந்த ஃபெதர் அது மாதிரி தலைமுடியில மாறி மாடு மாதிரி நடந்துட்டு புல்ல வேகம் நகமெல்லாம் அப்படி கழுகு நகம் மாதிரி எழுதிடும். அப்படி மாறிடும். மாறும் சொல்லுங்க. உன்னை குறிச்சு ஆண்டவர் சொல்றா இல்லையா? நீ வாழுகிற வாழ்க்கை, நீ ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வாழும். இல்லைன்னா அதையும் நம்ம சொல்றோம் இல்லையா? நல்லா இருக்கணும்னு தான் ஆண்டவர் உனக்கு முன்னாடியே சொல்றாரு. நல்ல பிள்ளையா மாறு, ஆண்டவருடைய உண்மைக்கு உண்மையான பிள்ளையா மாறு, உண்மையாக கடவுளுக்கு உண்மையாக பெரிய காரியம் இல்லை. நீ கடவுளுக்கு உண்மையா இருந்தா, நீ வேலை செய்த இடத்துல உண்மையா இருப்ப, உன் முதலாளிக்கு உண்மையா இருப்ப, உன்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய கையில் ஆசீர்வாத ஆசீர்வதிக்கும், வியாபார ஆசீர்வதிக்கப்படும், குடும்ப ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உண்மையுள்ள பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையா இருந்ததுதான் நாங்க சொல்றோம். உண்மை இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? நாசமா போயிடுவ. நாட்டுல வேற சொல்லுது, நாசமா போயிடுவ. அப்ப நாசமா போகக்கூடாதுன்னு உண்மையை சொல்றாங்க இல்லையா? பைபிள் தான் அதான் சொல்லு. ஆசீர்வாதத்தை சாபத்தையும் பக்கத்துல ஏன் வச்சாரு சொல்லுங்க. ஹலோ, நீ எதை தேர்ந்தெடுக்கிறாய்? நீ எதை எப்படி நீ வாழ போற? நல்லது செய்து நல்ல அந்த ராஜா அப்படிதான் சொன்னான். அவன் அப்படியே போய் அன்னைக்கு தாவீது உப்பரியில் போயிட்டு அப்படியே எட்டி பார்த்தா பார்த்தீங்களா, நூற்றி குடிக்கிறத நிர்வாணமா குடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பொம்பளை பார்த்து அவன் பாவத்துல விழுந்து சாபத்துல விழுந்து அவன் குடும்பம் எப்படி போயிடுச்சு, அவன் பிள்ளை அது வேற இருக்காது. அது மாதிரி அவன் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சொல்லியாச்சு. இவன் உப்பரியில் போய் பாபிலோன் நான் சொல்றது நிறைவேறிச்சு. போ மாடா போ. இருதயம் மாறிச்சு. இப்ப மாட்டு இருதயம். ராஜாவின் இருதயம் எப்படி போயிடுச்சு? புல்லை தின்கிற மாடு மாதிரி ஆயிடுச்சு.
மிருகமாகிற ஏன் மிருகமா மாறு? உன் குடும்ப வாழ்க்கையில நீ எப்ப நீ மிருகமா இருதயம் மேட்டிமை வரப்படுது, நீ பாவத்தில் வாழப்படுது, நீ மனுஷன் சகோதரனை சகோதரியே நீ மாறா மாறிவிட, மிருகமா மாறிவிட, பன்னியா மாறிவிட. இருதயத்தை தான் ஆண்டவர் மாற்றுன்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு மாறணும்னு சொல்றோம்? கை வைத்து மாறாதவங்க நாங்க இப்படியே இருப்போம், கையை தூக்க மாட்டோம், நாங்க பணியாவே இருக்கிறோம். அப்படியே போங்க, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருந்தையும் கைவிட்டார். ஏன்னா நம்ம மாறிட்டோம்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கு. நம்ம மாறிட்டோம்னா 4 பேருக்கு நம்ம நல்லது செஞ்சுருவோம். மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த வசனத்தின்படி எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னு சொல்றவங்க 2 கையை தூக்கி ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு மாம்சமான இருதயத்தை முற்றிலுமா அகற்றி போட்டு சதையான இருதயத்தை கொடுங்கப்பா. கேட்போம், கையை உயர்த்தி கேளுங்க. இந்த கல்லான இருதயம் வேண்டாம். என்ன செய்தாலும் இந்த கல்லான இருதயம் என்ன செய்யணும்? நீ செய்தது ரைட்டு, நீ செய்தது ரைட்டு, நீ செய்தது ரைட்டு, தப்பு ஒத்துக்கிடாது. அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு அப்பா சதையான இருதயத்தை எனக்கு தாருங்க, சதையான இருதயத்தை எனக்கு தாருங்க. உங்கள் உள்ளத்திலே நாவி வைத்து உங்களை கட்டளைகளில் நடக்கவும் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களிடத்தில் பெரிய மாற்றத்தை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அலையிலே சொல்லுங்க.